டெய்லி இதே மாதிரி பேண்ட் ஷர்ட்லயே போலாம். இதுவும் நல்லா தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேஷ்டியவே கட்டி கட்டி போயிட்டு வரதுக்கு. லைலா கரெக்டா தான் சொல்லியிருக்கா. பேண்ட் ஷர்ட்ல நான் அழகா தான் இருக்கேன். ஆமா ஆமா, அவ சொல்லுவா. நான் சொன்னா உன் காதல் ஏறாது, அவ சொல்றது மட்டும் உன் காதல ஏறுதோ அப்படியே ஈயத்த கச்சு ஊத்த. அறிவு இருக்காடி உனக்கு? இல்ல. அறிவு இருந்திருந்தாதான் நீ இந்நேரத்துக்கு எப்படி எப்படியெல்லாம் இருந்திருப்பியே. ஏதாவது இருக்கானு தெரியல. கண்ணாடி தானே பாத்துக்கிட்டு இருக்க. இப்படி தள்ளி விடுறிய. உன்னையெல்லாம் மனுஷியா என்னன்னு தெரியல. நீ எல்லாம் பாருங்க, சும்மா கத்திரால வச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. உங்களையே ஆள் போகும்போது வரும்போது இப்படி கண்ணாடி நீட்டிக்கிட்டு நிக்க சொன்னேன். ஏடி, நான் என் கண்ணாடியை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வேற வந்து தள்ளி விட்ட? ஏன் கண்ணாடி பக்கத்துக்கு இதுதான் இடமா? ஏன் உள்ள ரூம்ல பீரோல கண்ணாடி இருக்கு, இந்த வெளிய கண்ணாடி இருக்கு, நடு வீட்ல தான் ஆடிக்கிட்டு இருக்கணுமா? வர்ற ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. கையை நீட்ட வைக்காத. ஏதோ பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, எங்க நீட்டி தான் பாருங்களே. இனிமேல ஒரு அடி கொடுத்தா 2 அடி திருப்பி கொடுப்பேன். இனிமேல வாங்கிக்கிட்டு அமைதியா போக மாட்டேன். இதெல்லாம் மனுஷியா கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷன் வாண்ட போய் பேசுற பாரு. ஏன் புதிய போய் செவுத்துல அடிச்சுக்கணும்? வாங்க போங்க, போய் செவுத்துல அடிச்சுக்கோங்க, இல்ல எதை வேணாலும் போய் அடிச்சுக்கோங்க. எனக்கு என்ன வந்துச்சு? லைலா இரு. செய்வன செய்யறதுக்கு கொடுத்துருக்கேன். உன்னை எப்படி ஆடு புளியா ஆட்டி வைக்கிற இரு. ஆளுங்கத்தால வேலைக்கு போகும்போது நிம்மதியா சிரிச்சு வச்சு போயிட்டு வாங்கன்னு மங்களகரமா அனுப்புறாள. எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை. வேலைக்கு போற மனுஷனுக்கு நிம்மதியே கிடையாது. இந்த வீட்டுல பார்த்துட்டு வர காசு வேணும். ஆனா மனுஷனுக்கு ஒரு சோறு போட முடியல. அவளுக்கு ஓவரா தான் ஆடிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணி தொலைறது? எல்லாம் பல்ல கடிச்சிட்டு போறதா இருக்கு. கட்டின பொண்டாட்டியாச்சேன்னு. நம்மளும் தொழில் பண்றோம், கொஞ்சமாவது நிம்மதியா வீட்டுல இருக்கலாம்னு பார்த்தா வருது ஆத்திரம். சரி போவோம். இங்க இருந்து இது மூஞ்சில முழிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கிறதுக்கு ஆபீஸ்லயே போய் உட்காந்துருக்கலாம். இதுதான் நம்ம ஆஃபீஸ் சந்தோஷ். நான் ஆல்ரெடி சார் கிட்ட பேசிட்டேன். அவர் இன்டர்வியூ மாதிரி எதுவும் இருக்காது, சும்மா ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் ஏதாவது 2-3 கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மற்ற எதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே துரை. சரி வாங்க. சரிடா தங்க பிள்ளை. அங்க ஊர்ல தாத்தா அம்மாக்கெல்லாம் பேசுனியா? என் பையன் என் பேச்ச கேட்கற வரைக்கும் இந்த வீடா இருந்துச்சு. இப்ப இவ பேச்ச கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து ஊர்ல இருக்க நாய் பேயெல்லாம் வர்றதும் போறதும் சத்திரத்தை கட்டி விட்ட மாதிரி ஆயி போச்சு. அத்தை அத்தை, என்ன? இந்தாங்க தோசை ஊத்திட்டு வந்தேன், சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அத்தை, சூடா இருக்கும்போதே சாப்பிடுங்க அத்தை. ஆறிடுச்சுன்னா காஞ்சு போயிடும். எனக்கு வேண்டாம். அத்தை, நீங்க வேற பிரஷர் மாத்திரை போடணும் அத்தை. சாப்பிடுங்க அத்தை. எனக்கு வேண்டாம். சொல்லடி, பாவம் போனா போதுன்னு ஊத்திட்டு வந்து கொடுத்தோம். வேண்டாமா? வேண்டாம்னா பட்னியா கடை. யாருக்கு என்ன பிரச்சனை? வேண்டாம் கெஞ்சுவான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு போறா. மகா, இந்தா சாப்பிடு. அண்ணி வேண்டாம் அண்ணி. வேண்டாமா? எல்லாத்துக்கும் இன்னைக்கு என்ன ஆச்சு? தோசையை ஊத்திட்டு வந்து கொடுத்தா யாருமே வேண்டாம் வேண்டான்றீங்க. அந்த அளவுக்குலாம் மோசமா இருக்காது, நல்லா தான் இருக்கும். சாப்பிடு. இதுக்குல்ல நீ அவரு வேலை விஷயமா போயிருக்காருல, வேலை கிடைச்சிருச்சா என்னன்னு ஃபோன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் லூசாடி நீ. அதெல்லாம் வேலை கிடைச்சிரும். அவரு நேற்று ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி பேசினாங்க. நானும் பக்கத்தில் தான் இருந்தேன். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்குமே வேக்கண்ட் இப்போ இருக்குது, அர்ஜென்ட்டாக பால் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சும்மா ஐடி வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். நீ எதை பற்றி யோசிக்காத. ஆமா ஆமா, இவங்க 10 கம்பெனில போய் வேலை செஞ்சு 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க. அவங்க சொல்றாங்களா? பாரு, எதை பற்றி யோசிக்காத, நீ சாப்பிடு. இல்ல நீ வேண்டாம் நீ, எனக்கு பசியே இல்ல. ஆமா, சின்ன பாப்பா அவங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் எடுத்து ஊட்டி விடு. ஏ லூசு, இப்போ நீ சாப்பிடாம இருந்தா மட்டும் அவருக்கு என்ன வேலை கிடைச்சிருமா? சாப்பிட்றீ. என்னத்த உடம்புல எண்ணெயை தேய்ச்சிட்டு படுத்தாலும் ஒட்டமனு தான் ஒட்டும். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி என்கிட்ட இப்படி கத்துற நீ? பாருங்க, அவன் ஏன் அத்தை பொண்ணு என் வீட்டுக்கு வந்திருக்கா. சும்மா இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்புறம் மரியாதை இல்லை பார்த்துக்கங்க. போனா போது பாவம்னு வீட்டுக்குள்ள சேர்த்துருக்கோம். தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. மறுபடியும் ரோட்ல திரிய வேண்டிதான். ஏய் நீ சாப்பிட்றீ, நவுந்து உட்காரு. ஏதோ போனா போதுன்னு சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தா என்னமோ ஓவரா. வேண்டாம் மாமல, வேண்டாம். வேண்டாட்டி போகட்டும். யாருக்கு என்ன பிரச்சனை? இவங்க சாப்பிடலன்னோடனே நம்ம என்ன கண்ணீர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்க போறோமா? வயிறு காஞ்சாலும் அவங்களுக்கு தான். என்ன நீ பாட்டுக்கு கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. போட்டுண்டி, சும்மா பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு. எரிச்சல் வர மாதிரி நொய்யு நொய்யு நொய்யுன்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. மண்டைக்கே எரிச்சல் ஆகுது தெரியுமா? அதுக்குன்னு நீ பாட்டுக்கு இப்படி திட்டிட்ட. அண்ணா கிட்ட வந்தோன்னே சொல்லிட்டு என்ன பண்ணுவ? எவரு இது பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் அந்த மனுஷன் இதோட பேச்செல்லாம் கேட்க மாட்டாரு. ஏற்கனவே இது வண்டவாளம்லாம் தெரிஞ்சு தண்டவாளத்துல போன கதையா தான் ஆயிப்போச்சு. ஓஹோ.
தோசையை ஊத்திட்டு வந்து கொடுத்தா சாப்பிடணும். அதை விட்டுட்டு நோண்டானா போ. யாருக்கு இப்ப பிரச்சனை? வெறும் வயிற்றோட காஞ்சா உன் வயிறு தான் காயும். எனக்கு என்ன பிரச்சனை? போனா போகுது. இது பண்ணின வேலைக்கு பேயவி விட்ட வேலைக்கெல்லாம் சோத்துல விஷத்தை கலந்து கொடுத்துருவேன். ஏதோ போனா போகுதுன்னு விட்டு வச்சா ஓவரால செலப்பிக்கிட்டு தெரியுது. இனிமே இந்த கிழவி ஏதாவது ஒரு வேலை பார்த்துச்சுன்னு வச்சுக்கவே ஸ்ட்ரைட்டா விஷம்தான். இதெல்லாம் உலகத்துல இருந்து என்னத்தை சாதிக்க போகுது? இதுதான் நம்ம ஆஃபீஸ் கேபின். நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுவீங்களா? ஆமா, என்னோட தான் இந்த லாஸ்ட் கேபின். ஓ சரி சரி. துரை. சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வை ஆர் யூ லேட் டுடே? சாரி சார், டிராஃபிக் பார்த்தாலும் இதே தான். சரி ஓகே. யார் புதுசாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வரீங்க நீங்கள்? இவர் தான். இவரோட பேர் சந்தோஷ். இவருக்கு தான் ஜாப் கேட்டிருந்தேன். ஓ ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓ ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஹெச்எம் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ மதுரை பிரான்ச்சா? ஆமாம். என்னோட ரிலேட்டிவ் கூட ஒரு பையன் அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஓ ஓகே சார். சரி, அங்கே எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 9 இயர்ஸா? ஓகே ஓகே. அப்போ உங்கள்கிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் சார். இன்டர்வியூ இவரோட சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருங்க. ஓகே சார். ஸோ நீங்கள் நியூ ஜாயினிங்னால ஒர்க்கில் எப்படி இருக்கும் என்ன இதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் துரைக்கிட்ட என்ன மாதிரின்னு கேட்டுக்கோங்க. ஓகே சார். சரி, நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். இன்னைக்கே ஒர்க்கில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேருந்து பார்த்துக்க வரேங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம். கேரி ஆன். துரை, என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேங்களா? எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக மீட்டிங் இருக்கு, அதனால தான் இன்டர்வியூ எதுவும் வைக்க முடியல. ஸோ என்ன இதுன்னு சொல்லிடுங்க, நான் வரேன். ஓகே, தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அவ்வளோதான். நேற்றே நான் பேசிட்டேன், அவரும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன சர்டிஃபிகேட் மட்டும் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே ஆஃபீஸ் ரூம் சென்ட் பண்ணிடுவோம். ஒர்க்கு என்ன மாதிரின்னு நான் சொல்கிறேன், வாங்க. வீட்டில் நிம்மதியே இல்லை இல்லையா? இல்லம்மா, என் பொண்டாட்டி மண்ட வைத்தியம் பிடிச்சி அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீயே சொல்லு, காலையில நீ வேலைக்கு போறேன்னா ஒரு வீட்டுக்காருக்கு நீ சமைச்சு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? கல்யாணம்னா கண்டிப்பா சமைச்சு கொடுப்பேன் சார். வீட்ல அப்புறம் அதானே நம்ம செய்யணும். அதாம்மா, காலையில போனாலும் ஒன்னும் சமையல் செஞ்சு கொடுக்கறது இல்ல, மத்தியானமும் வெயில என்னால வர முடியாது அப்படி இப்படின்றா. சரி, ராத்திரி போகும்போதாவது ஒரு சமைக்கணும் வைக்கணும்னு ஏதாவது ஒரு என்ன இருக்கு? எங்க போய் சுத்திட்டு வந்தியோ, உனக்கு எதுக்கு நான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றா. சரி, தண்ணியாவது மோந்து குடி, தாகமா இருக்குன்னா அழுதுட்டு வரல, அவ கூட தானே போய் சுத்திட்டு வர, அவளை வந்து மோந்து கொடுன்றா. நீயே சொல்லு பாப்போம். அப்பெல்லாம் பேசலாமா? சார், அவங்க ஏதோ என்னை தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன் வேலையை விட்டு நிக்கிறேன்னு. நீங்க தான் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி பேய்க்கு பயந்துக்கிட்டு நம்ம ஊரை விட்டு போகணுன்ற அவசியம் இல்லம்மா. சரி விடுங்க சார். ஆஃபீஸில் இனிமே ஆள்லாம் வருவாங்க கடன் கேட்டுட்டு. இந்த மாதிரி நேரத்தில் கத்திக்கிட்டு இருந்தால் எதுவும் நினச்சிக்குவாங்க. போங்க சார். இல்லம்மா, அவ்வளோ டென்ஷனா இருக்குமா எனக்கு. என்ன பண்ணி தொலைகிறது? வாட்சது சரியில்லை. திறந்து கிடக்கு. நகை காசு காணோம். என்ன சார் திறந்து வச்சிருக்கீங்க? இல்லம்மா, ஆபீஸ பூட்டிட்டு போகும்போது கல்லமையில பூட்டிட்டுல போனேன், திறந்து கிடக்குது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? யார் சார் வந்து கதவை திறந்திருப்பா? கதவெல்லாம் பூட்டினாப்ல தானே இருக்கு. ஐயோ, என்னம்மா இது? கல்யாணி பையன் எது வந்துட்டானா? ஐயோ தெரியலையே சார். கடவுளே, ஊரா மட்டும் நகையெல்லாம் வேற வாங்கி வச்சிருந்தோமே, பணத்தை கொடுத்துட்டு மொத்தத்தையும் காணமேமா. உடச்சேல வச்சிருக்கிறாங்க. சார், இந்த விஷயத்த முதல்ல போலீஸ் கிட்ட சொல்லணும் சார். இல்லைன்னா அவ்வளவுதான் சார். அதுவும் இல்லாம அடுத்தவங்க நகையெல்லாம் வேற வாங்கி வச்சிருந்தோம். ஃபைனான்ஸ் கம்பெனியில இப்படி காசை காணாம போனுச்சுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சார். அதுவும் இல்லாம நம்மளே எங்கேயே எடுத்துட்டு போயிட்டு நம்மளே இந்த மாதிரி ஒளிச்சு வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறோம்னு சொல்லி ஊர்க்காரவங்கள சண்டைக்கு வந்துருவாங்க. முதல்ல நம்ம போலீஸ் கிட்ட போறதுதான் சார் நல்லது. அப்பதான் நம்ம உயிரும் தப்பிக்கும். இல்லைன்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சார். ஐயோ கடவுளே, மொத்தமா எல்லாமே போச்சேமா. கஷ்டப்பட்டு இப்பதாம்மா கைய ஓடி இந்த தொழில் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள இப்படியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். போலீஸ் கிட்ட பேசுவோம் சார். போலீஸ வர சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க சார். ஐயோ ஐயோ ஐயோ, மொத்தமா போச்சே. ஐயோ கடவுளே, என் தொழில் எல்லாம் மொத்தமா போச்சே. தலையிலே கண்ணாடியை தள்ளி விட்டா உடையும் போதே ஏதோ அவசரமா இருக்குன்னு யோசிச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஐயோ கடவுளே. சார் அழாதீங்க சார், அழாதீங்க. போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்றேன் சார். சரிம்மா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ஐயோ கடவுளே, ஐயோ கடவுளே. 1 ரூபாயா 2 ரூபாயா தங்க நகை காசு பணம் எல்லாத்தையும் 10 ரூபாய் இங்கே தானே வச்சேன். இனி ஊருக்காரவங்களுக்கு எப்படி பதில் சொல்லுவேன்? இனி தலையை வெளி காட்ட முடியுமா? ஐயோ கடவுளே, மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே. சரி, முதல்ல இந்த விஷயத்த காஞ்சனா கிட்ட சொல்லுவோம். ஹலோ சார். ஆமாங்க சார், எங்க கடையில
உடனே வரேம்மா. ஓகே தேங்க் யூ சார். காலையில வீட்டை விட்டு வேலைக்கு போகும்போது திட்டிக்கிட்டே போவேன், அப்புறமேட்டுக்கு போன் பண்ணுவேன், சோறு கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வான்னு. நான் போன் எடுக்க மாட்டேனே, நான் போனே எடுக்க மாட்டேன். போன எடுத்து தோலடி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன ஒரு தடவை போன் அடிப்பான், 2 தடவை போன் அடிப்பான், இந்த ஆள் பாட்டுக்கு போனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. எடுத்து பேசுவோமா வேண்டாமா? சரி எடுத்து பேசுவோம், என்னன்னு தான் கேட்போம். காஞ்சனா, காஞ்சனா, என்ன காஞ்சனா, அடியே குடிமொழிக்கு போச்சடி. என்ன என்ன சொல்றீங்க? எந்த களவடி பயலோட நம்ம கடையை திறந்து நம்ம கல்ல உடைச்சு காசு ஊரா முட்டை நகை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்கடி. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன், இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். சாமியார் நல்ல சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான சாமியார் போல இருக்கு. சொன்ன மாதிரி நிறைவேற்றி விட்டாரே. ஐயோ ஐயோ ஐயோ, சொன்ன மாதிரி அந்த ஆளை என் காலடிக்கு கொண்டு வந்துட்டாரே. அந்த சாமியாருக்கு ஒரு கோவிலே கட்டி கும்பிட்டாலும் குறைவில்லை போலயே. அடியே இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியலடி. ஐத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வாடி. இதுக்குத்தான் தொழில் ஆரம்பிச்சாச்சு, காசு மனம் வந்துருச்சுன்னு ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்றது. அடிச்சு போன வைய, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வாங்கிட்ட போன் முடி சொல்ற பாரு. என் புத்தி நான் நீ சேவத்துல அடிச்சுக்கணும். சீ வச்சு போல. உடனே இந்த விஷயத்த அப்பாவுக்கு போனை போட்டு சொல்லணும். ஐயோ கடவுளே, 1 ரூபாயா 2 ரூபாயா 6 லட்சம் 10 லட்சம் நகை நட்ட வேற அம்புட்டு கிடந்துச்சு. ஐயோ ஊரா முட்டைக்கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே. தங்க வைக்கிற வேலைக்கு என்னால இப்ப வாங்கி வைக்க முடியாது. சார் அழாதீங்க சார், போலீஸ்க்கு போன் போட்டு சொல்லியிருக்கேன் சார், வாரேன்னு சொல்லியிருக்காங்க. எதையுமே நம்மள டச் பண்ண வேணாம்னு சொன்னாங்க சார். முதல்ல அந்த இடத்த விட்டு எந்திரிங்க. ஏம்மா ஆபீஸ வெளியே க்ளோஸ் போட்டு விட்டியா போட? போட்டு விட்டேன் சார். என்னம்மா போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? அதெல்லாம் பிடிச்சிருவாங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. கட்டின பொண்டாட்டியே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றேன், சிரிக்கிறாமா. இப்ப என்னம்மா நான் பண்றது? கவலைப்படாதீங்க சார், கடவுளை நம்புங்க, கைவிட மாட்டாரு. அத விட்டுட்டாரு, மொத்தமா விட்டுட்டாரு. ஐயோ கடவுளே, வயிற்றுதாமா எரியுது, உயிரை பிச்சுக்கிட்டு போயிரும் போல இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, இத்தனை வருஷமா எந்த தொழில் அமையாம இப்பதான் தொழில் வச்சு முன்னேறி வந்தேன். அதுக்குள்ள மொத்தமா முழுகி போச்சு ஆண்டவா. அதெல்லாம் தொடக்கூடாது சார், தொடாதீங்க. ஆமாப்பா, போட போட்டு நீ வான்னு என் கால விளாட கூட அழுதுகிட்டு கிடக்குறாருப்பா. எனக்கு உள்ளுக்குள்ள புள்ள அரிச்சு போச்சு. அது மட்டும் இல்ல, இனிமே அந்த லைலாவோ கொயிலாவா அவ இனிமே இவர் வாழ்க்கையை விட்டு போயிருவாள்லப்பா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. முதல்ல அப்படியே 5க்கு 10க்கு என்கிட்ட காசு கேட்பாரு அந்த ஆளு. ஏமா என்ன பேசிட்டு இருக்க? கடையில காசு காணும், கல்ல நகையெல்லாம் காணும், உடச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. நீ ஏமா சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னப்பா, அந்த ஆளு நம்ம காலடிக்கு வரணும் தானே ஆசைப்பட்டோம். ஏமா காணாம போனது அந்த ஆளு பணம் கிடையாது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எல்லாம் உங்க தாத்தனோட பணம். அவன் தம்பிக்கு கூட கொடுக்காம கஷ்டப்பட்டு கொடுத்த பணமா அது. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஊரா மட்டுக்கலாம் நகையெல்லாம் வேற ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. வீடே உடச்சு தள்ளிட்டு போயிருவாங்கம்மா. சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க, முதல்ல கிளம்பு, அங்க போய் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு. ஐயோ ஆமாலப்பா, எங்ககிட்டயும் கையில மடியில 10 ரூபாய் இல்ல, இருக்கிறதெல்லாம் சுரண்டி உனக்கும் உன் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டேன். உன் தம்பிக்காரனும் 10 பைசா கொடுக்க மாட்டான். இன்னும் யார் யார்கிட்ட நகையை வாங்கி வச்சிருக்குதுன்னு தெரியல. இன்னும் ஊருக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், குடும்பமே இந்த ஊர்ல இருக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆகி போயிடும். ஐயோ அப்பா, நீங்க சொல்லும் போதுதான்ப்பா தெரியுது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும்ல. ஆமா ஆமா, சீக்கிரம் கிளம்பு. சரிப்பா, நான் உடனே கிளம்பி போறேன். ஐயோ, அவருக்கு குழி வெட்டுறேன், அவருக்கு குழி வெட்டுறேன்னு கடைசியில நமக்கு நம்மளே குழி வெட்டிக்கிட்டோம் போலயே. அந்த ஆளுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான் வரும், தெரியாம போச்சு. ஐயோ, எவன் வந்து கலவாண்டுட்டு போனான்னு தெரியலையே. அவன் கையை கால கட்ட முளைக்க ரோட்ல போகும்போது லாரியில அடிபட்டு சாவு. ஐயோ ஐயோ ஐயோ, சீக்கிரம் வீட்டை புட்டி ஓடுவோம். கிடைச்சிருச்சு, ஓகேவா? இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? இப்பதாங்க மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எந்த பயமும் வேண்டாம். இனிமே நான் வேலைக்கு போயிடுவேன், நீ எந்த கஷ்டமும் படணுன்ற அவசியம் இல்ல. ஓகே? ஏங்க, அங்க இருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணணும், அதுவும் இல்லாம பாத்திரம் எல்லாமே இருக்குல்ல, அப்பா கிட்ட சொல்லி அங்க இருக்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவோமா? அவங்க எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு, நம்மளே ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம். அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை அப்பா கிட்ட கொடுத்தா போச்சு. சரி ஓகே, அப்ப சொல்லிடு, நான் வரதுக்கு லேட் ஆகும். நீ என்னன்னு பாத்துக்கோ, ஓகேவா? நாங்க 2 பேரும் ஒன்னாதான் வருவோம், ஈவினிங் ஆயிடும். சரிங்க. ஓகே பாய். ஐயோ விட்ரி விட்ரி விட்ரி, நானே 4 எலும்ப வச்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கேன். எலும்பே முறிச்சு விட்டுறாதடி விட்ரி. அண்ணி, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சாமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ சந்தோஷமா இருக்கு, என்னைய போட்டு முறிச்சு விட்டுறாதடி. விடுடி விட்ரி, இறக்கி விடுறேன். என்ன உயிர் மேல
அவ்வளோ பயமா? இரு மேல பயமா? இப்ப இரு, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. விட்டுடு. இரு, உன்னை விட மாட்டேன். 1 ரூபாயா 2 ரூபாயா 10 லட்சம் ஆச்சே, மொத்த பணமும் போச்சே கடவுளே. போன் அடிக்குது. போலீஸ் தான் வந்துட்டாங்க போல இருக்கு. வேற அழாதீங்க சார், போலீஸ் வந்துட்டாங்க போல இருக்கு.